அல்லது வந்து இந்த மாடிப்படிகள் இருந்தால் ஏறி இறங்கலாம் ஒரு 5 to 10 மினிட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஏறி கிராவிட்டிக்கு எதிராக செய்யும்போது பிளட் சுகர் வந்து சமநிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் நல்லா சிரிக்கணும், அப்புறம் சந்தோஷமாக பார்த்துக்கணும். எப்பெல்லாம் சோகம், எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கோ அப்பெல்லாம் பிளட் சுகர் கண்டிப்பாக அதிகமாகும். அதனால் உங்களை எப்போவுமே மகிழ்ச்சியாகவும் நல்லா சந்தோஷமாக சிரிக்கவும் பழகிக்குங்க, வச்சுக்குங்க. சான்சஸ் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் மனசு விட்டு சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. சிரிப்பதும் மனசு விட்டு நம்ம எவ்வளவு தூரம் சிரிக்கிறோமோ, நம்ம அப்படியே சந்தோஷமாக இருக்கிறோமோ, அது இரத்த சர்க்கரையை சமநிலையில் வைத்திருக்கிறதுக்கு மிகவும் உதவும். அப்புறம் நம்ம எப்போவுமே நல்லா தூங்கணும். நைட்டு 10 மணிக்குள்ளே படுத்துக்கணும். அப்புறம் 10 மணிக்கு படுத்து 7-8 மணி நேரம் நல்லா நிம்மதியாக டீப் ஸ்லீப்பிங் ரொம்ப முக்கியம். அந்த டீப் ஸ்லீப்பிங் ஹார்மோனல் சமநிலையில் வைத்திருக்கிறதுக்கு உதவும். இந்த மாதிரி கரெக்டாக தூங்கி காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் காலையில் ஒரு லெமன் சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு ரொட்டீனாக இந்த மாதிரி மன அழுத்தம் இல்லாமல், அதே மாதிரி வந்து எக்ஸசைஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் செய்யக்கூடிய எக்ஸசைஸ், அப்புறம் வாக்கிங், ஸ்லீப்பிங், இந்த மெத்தடை சரியான விதத்தில் ஃபாலோ பண்ணி ஒரு நாளைக்கு 4 லிட்டர் ஆஃப் தண்ணி குடிக்கணும். இந்த தண்ணி குடிக்கிறதுங்கிறது பிளட் சுகரில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சரியான 4 லிட்டர் தண்ணியை எவ்வளவு தூரம் உங்களால் குடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குடித்து ஒரு ஆக்டிவாக இருந்து சூரிய ஒளியில் நல்ல ஒரு 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சூரிய ஒளியில் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் ஆச்சு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகுங்க. இதில் விட்டமின் டி அதிகமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுனா எலும்புகள், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் பலமாகும். அதே மாதிரி பிளட் சுகரை வந்து ஹார்மோனையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சூரிய ஒளியும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இந்த ஹேபிட்ஸை, இந்த பழக்க வழக்கத்தை நம்ம சரியாக வச்சுருந்தாலே ஒன்றா இரத்த சர்க்கரை வந்தவங்களுக்கு சமநிலையில் இருக்கும், வராதவங்களுக்கு ப்ரீ டயபெட்டிக் வராமல் இருக்கிறவங்களுக்கு வராமல் அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம வாழ்க்கை முறை மாற்றம் உதவும். ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நம்ம என்ன